நம்ம தினமும் எத்தனையோ வகைகளை வந்துட்டு அரிசி சாப்பிட்ருப்போம், இல்லைன்னா நம்ம நிறைய தானிய வகைகள் சாப்பிட்ருப்போம். கம்பு, சோளம், ராகி, கேப்பை, இந்த மாதிரி நிறைய வகைகள் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் பார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வார் கோதுமை அப்படின்றத சாப்பிட்ருக்கீங்களா? அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமஸ்தே, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் விபாஷா. அண்ட் புதுசாக இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்லி தாங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு உணவு வகையில் சேர்ந்தது. இந்த பார்லி சாப்பிட்றதுனால என்னென்ன யூசஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் டெய்லி ஜிம்முக்கு போய் இல்லை எக்ஸசைஸ் பண்ணி வீட்டிலையே நான் டயட் இருந்து வெயிட்டை நான் குறைக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த பார்லியை நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. அதுவும் ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் ஆகுங்க. யார் வேணாலும் இந்த பார்லியை சாப்பிட்லாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் இந்த பார்லி எடுத்துக்கலாங்க. ஈவன் ப்ரெக்னென்ட் உமன் கூட இந்த பார்லி எடுத்துக்கலாம். அதுவும் எடுக்க வேண்டிய அளவு குவான்டிட்டியில் எடுத்தோன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் இதை பார்லி தண்ணி குடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா 2 முறை வாரத்தில் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் பார்லியை. ஈவன் நீங்கள் சூப்பாக கூட அதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம இந்த பார்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட யூசஸ் என்ன, இதை எடுக்கிறனால நமக்கு என்னென்ன நன்மைகள், நம்ம உடம்புல சேஞ்சஸ் மாறும், அதை எப்படிலாம் எடுத்துக்கலாம், இதை கஞ்சியாக குடித்தா நல்லதா இல்லை தண்ணியாக குடித்தா நல்லதா, ஒன்றுத்துக்கும் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால அதிகமாக சாப்பிட்றீங்க, எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல கிரேவிங்ஸை, எனக்கு பசி எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் இந்த பார்லியோட தண்ணி இருக்குல்லங்க, இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அதில் அதிகமான ஃபைபர் இருக்குது. இந்த ஃபைபர் ரொம்ப ரொம்ப கெட்டியான ஃபைபர். ஸோ உங்களோட பசியை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க இந்த தண்ணி குடிக்கிறப்போ. இந்த பார்லியில் வளவளப்புத்தன்மையும் கெட்டித்தன்மையும் அதிகமாக இருக்குங்க. அதனால இந்த ஃபைபர் உங்களோட ஸ்டமக்கில் போயிட்டு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுக்கும். உங்கள் டைஜஷனுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பார்லி தண்ணியை ஒரு டைமாச்சும் குடிச்சு பாருங்கங்க. நீங்கள் பார்லி சாப்பிட்றப்ப அது எப்படி வேணால் சாப்பிட்லாங்க. சாம்பார் கூட சேர்த்து சாப்பிட்லாம், வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம், எந்த மாதிரி வேணால் நீங்கள் காம்பினேஷனில் அதை ட்ரை பண்ணலாம். இல்லை நான் சாலட் செஞ்சு அதில் சாப்பிடுவேன் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. நல்ல குட் காம்பினேஷன் தாங்க. உங்களுக்கு அடிக்கடி பித்தப்பையில் பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பார்லி தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்குங்க. அந்த பார்லி தண்ணி குடிக்கிறதுனால அந்த பித்தப்பையில் உருவாகக்கூடிய அந்த கற்கள்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன கற்கள், அதெல்லாம் கூட இது வெளியேற்றுங்க. நிறைய பேர் ஆசைப்படுறது என்ன, எனக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகணும், எனக்கு சீக்கிரமாகவே நான் ஒல்லியாகணும், இதுக்கு என்ன வழி, அந்த வழியை தான் எல்லாருமே பின்பற்றுவாங்க. அதுக்காக நிறைய புரதம், ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க. ப்ரோட்டீன் நம்ம எடுக்க நம்ம உடம்பு சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால உங்களோட பித்தப்பையில் கற்கள் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்காதாங்க. கேல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேல் ஸ்டோன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு தாங்க இந்த பார்லி தண்ணியை குடிங்கன்னு சொல்கிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் பார்லி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நீங்கள் ஒரு அனீமிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக பார்லி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப அது ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட அனீமியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வராமையும் தடுக்குங்க. ஏன்னா அதில் வைட்டமின் B12 அதிகமாக இருக்குது பார்லியில். இந்த வைட்டமின் B12 கம்மியாகிறதுனால தான் நம்ம உடம்புல இருக்க சிவப்பு ரத்த அணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. இப்படி கம்மியாகிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பார்லி தண்ணி இல்லைன்னா பார்லி அரிசி சாப்பிட்றதுனால உங்களுக்கு அதிகமான பயன் இருக்குங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பார்லி க்ரௌட்ஸ், அதாங்க பார்லி, இதை கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிட்றதுனால நிறைய நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சரி டாக்டர், இப்போ
அனீமியா பேஷண்ட் மட்டும்தான் இதை சாப்பிட்ணுமா? எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்குது அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, நான் இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் வந்து அதிகமான ஃபைபர் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஃபைபர் அண்ட் அயான் இதெல்லாம் வந்து நிறையா இருக்கனால உங்களோட கட் ஹெல்த்தை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணும். இப்படி உங்கள் கட் ஹெல்த்தை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக வராது. நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வரப்போ இல்லை செரிமான பிரச்சனை வரப்போ நீங்கள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அந்த பழங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகலாம். ஏன்னா அதில் வந்து இருக்க அந்த நுண்ணுயிர் கிருமிகள் வந்து உங்களுக்கு செரிமானத்து ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பார்லி வந்து நம்ம குடலில் வந்துட்டு அதில் வந்து ஒரு நுண்ணுயிர் கிருமியை வந்து உருவாக்கி நமக்கு வந்து செரிமான பிரச்சனையை வந்து தடுக்குதுங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை அதெல்லாம் வந்து வரவே வராது. ஏன்னா இதில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிறையா டைம் சொல்லியிருக்கேன், ஃபைபர் இருக்க உணவுகளை சாப்பிட்றப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, உங்களுக்கு செரிமானம் நல்லா ஆகும். அடுத்ததாக பார்லியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுன்றது தாங்க நம்மளோட ஸ்கின் ஹெல்த்து, நம்மளோட இன்னர் பாடி ஹெல்த்தை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுது, நம்ம இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால உங்களோட ஸ்கின் ஹெல்த்தை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணும் இந்த பார்லி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தோல் சுருக்கம், அப்புறம் இந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், அப்புறம் உங்களோட ஏஜிங்லாம் தெரியாத மாதிரி உங்களை இந்த பார்லி வந்து வச்சுக்கோங்க, கட்டுப்பாட்டாக வச்சுக்கும். உங்களோட ஸ்கின்ல வந்து டீஹைட்ரேஷன் நடக்காமல் பார்த்துக்கும். முக்கியமாக தோல் சம்பந்தமான வியாதி வராமல் பார்த்துக்கும். நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பார்லி இருக்கும் இல்லைங்க, அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகம் செம்ம பொலிவாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப க்ளோயிங்காக இருக்குங்க. க்ளோயிங்காக இருக்கிறத தாண்டி ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்ததாக பார்லி ரெகுலராக சாப்பிட்றதுனால நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது தாம்மா. அது என்ன நல்லதுன்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஃபைபர் இருக்குதுங்க. தினமும் இந்த பார்லியை நம்ம எடுத்துகிட்டே வர்றதுனால நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த பார்லி மாறுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு நீங்கள் 8 grams ஆஃப் ஃபைபர், அதாங்க 8 grams ஆஃப் ஃபைபர் இருக்கக்கூடிய பார்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1.5 mmHg அந்த அளவுக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். இப்படி கம்மியாகிறதுனால உங்களோட ஹார்ட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட்டு, ஹார்ட் ஃபெயிலியர், அப்புறம் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து உங்களை வந்து தவிர்க்கலாங்க. அதாங்க உங்கள் ரத்த அழுத்தத்தை மட்டும் கம்மி பண்ணாமல் உங்கள் ரத்தத்தில் இருக்க இல்லை உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு, பேட் கொலஸ்ட்ரால் இதையும் கண்ட்ரோல் பண்ணுவோங்க. அதெல்லாம் விடுமா. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்லியில் அதிகமான மெக்னீஷியம் இருக்குங்க. இந்த மெக்னீஷியம் தான் இன்சுலின்ற ஒரு ஹார்மோனை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க. அண்ட் ஆல்சோ அதில் ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். அப்படி சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுறதுனால அதில் இருக்க சர்க்கரை அளவு வந்து நம்ம ரத்தத்தில் கலக்காதுங்க, அவ்வளோ சீக்கிரமாக கலக்காது. நீங்கள் அதிகமாக பார்லி டெய்லி சாப்பிட்றப்ப உங்களோட ரத்தம் சர்க்கரை இருக்குல்லங்க, அது வந்து 12% வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது, வெயிட் லாஸ் ஆகுது, சர்க்கரை அளவு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்லியை அதிகமாக சாப்பிடாதீங்க. அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கேஸ் ஃபார்மேஷன் ஆகுங்க, வாயு தொல்லை அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்காது, பட் இருந்தாலும் எடுக்க வேண்டிய அளவு கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. இது மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் இல்லை கான்டென்ட்ஸ் போகிறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தாங்க என்னால் இன்னும் நல்லா நிறைய கண்டென்ட்ஸ்லாம் வந்து போட முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.